கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவது பிதாவாகி தேவனுக்கும் குமாரனுக்கும் நாம் நன்றி தெரிவித்து, நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒரே சிந்தையோடு ஒரே கவனத்தோடு நாம் என்ன செய்யலாம்னா, வேத வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து பார்த்து இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். சகோதரர் சொன்ன வண்ணமாக தலைப்பு பார்த்திங்கன்னா, இயேசு அவர்களை, அதாவது இயேசு என்ன சொல்கிறார்னா, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இயேசு. ஏன் இந்த வார்த்தை நாம் இன்றைய நாள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒரு மனதாக இந்த வார்த்தையை கேட்கும் போது நம் சிந்தனை கலைந்து போக வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எச்சரிக்கை அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். எச்சரிக்கை, ஏன் எச்சரிக்கை வருகிறது, என்ன நோக்கம், இதெல்லாம் நம்ம ஆராயணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வேதம் மக்களுக்கு எப்பொழுதுமே எச்சரிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த எச்சரிக்கை எந்த இடத்துலேருந்து வந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படித்து பாருங்கள். இது ஏற்கனவே அந்த கடவுள் எச்சரிக்கை சொன்னார். ஆனால் ஆதாம் மகள், அதாவது ஆதாமோட மனைவி என்ன ஆனாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ஆம், இதை யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறாங்க? ஏவாள். நமக்கு நன்றாக தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஏதேமில் யார் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சாத்தான் என்ன பண்ணுறாங்க, ஏவாளை வஞ்சிக்கிறதுக்கு சில திட்டங்கள் வகுக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய திட்டங்களுக்கு அவன் எதிரானவன், எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது நீங்கள் 13 படித்து பாருங்கள். ஆதியாகமம் 13, அதில் 3:13. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி சொல்லுவது என்னவென்றால், ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஆம் சகோதரி, பாருங்க, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்போ இந்த வஞ்சனை எங்கிருந்து வந்து கொண்டு இருக்கிறது? முதலாம் உலகத்திலிருந்து அந்த வஞ்சனை என்ற ஒரு வார்த்தையும் பார்க்கும்போது, வஞ்சனை அப்பிலிருந்து இப்போ வரைக்கும் அது வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒலிவு மரத்தில் உட்காரும் போது இங்கே இருக்கிற ஏவாள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சீசர்கள், அப்போஸ்தலர்கள். இப்போ நம்ம கூடி இருக்கிற உடன்படிக்கை எடுத்துக்க ஒவ்வொருவருமே சீசராக நம்மளை அழைக்கப்பட்ட ஏவாள். அப்போ அங்கே இயேசு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எச்சரிப்பை ஒளி கொடுக்குறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு பேசுகிறார். சரி, இந்த பாடம் பார்க்கும்போது நமக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சில காரியத்தை நாம் பார்த்து விட்டு புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நம்ம வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிக்கை எதுக்காக சொன்னார்னா, 2ஆம் வருகை அவர் வராரு இல்லைங்களா, அந்த வருகைக்கு சீசர்களை பார்த்து ஒலிவு மரத்தில் பேசுகிறார். அது புதிய ஏற்பாடு. இப்போ பழைய ஏற்பாட்டில் நாம் ஒரு பார்க்கலாம், 2 குடும்பத்தார் பார்க்கலாம், இல்லை ஒரு 3 குடும்பத்தார் பார்க்கலாம். அந்த 2 குடும்பத்தாரும் என்ன பண்ணாங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு எப்படி அவங்க கீழ்ப்படிந்தாங்க அப்படின்னு நம்ம நிதானமாக பார்க்கலாம். எடுத்துக்கலாம். ஆதியாகமம் நோவாவை பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. ஒரு சுருக்கமாக நம்ம பார்த்துட்டு புதிய ஏற்பாட்டுக்குள்ளே போகலாம். 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். 8 படிங்க. 8ங்களா? நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்க, நோவா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? 9 படிச்சிங்க இல்லைங்களா? அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நீதிமானாக இருக்கிறார். அப்போ அந்த கூட்டத்தின் மத்தியில் எப்படி இருக்கிறாரு? அந்த கூட்டங்கள் எப்படி இருந்தது? பழைய ஏற்பாடு உங்களுக்கு நினைவில் வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாடு அங்கே வஞ்சிக்கப்பட்ட உடனே ஒரு சாபம் ஒன்று ஏற்படுது. என்ன சொல்கிறாரு? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அப்போ ஆதாமுக்கு ஒரு சாபம் கிடைச்சது. என்ன கிடைச்சது? நீ பூமியில் இருக்கும் போதெல்லாம் வேறு சிந்தி தான் சாப்பிட்ணும். ஸ்திரீக்கும் ஒரு சாபம் வந்தது.
எதனால்? அந்த வஞ்சிக்கப்பட்டதுனால. ஆனால் அந்த அவங்க பிள்ளைகள், அவங்க சங்கதிகளாக நீங்கள் நினச்சி பாருங்கள், அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பூமி முழுவதும் கெடுத்து கொண்டு இருந்தார்கள். யார்? அந்த சங்கதிங்க முழுவதுமே, பூமி முழுவதுமே அவர்கள் கெடுத்து கொண்டு இருந்தார்கள். அப்படின்னு பார்க்கும்போது நோவா தன் காலத்தில், அந்த காலத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஒரு நீதிமானாக அவர் இருந்தார். அப்போ அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த காலத்தில் ஒரு நீதிமான் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது வசனத்தை படிங்கள். தேவனுடைய கண்கள் கிருபை கிடைச்சு படிங்கள். 10வது. நோவா சேம், காம், யாபேத் என்னும் 3 குமாரரை பெற்றான். ஆமாங்க. இப்போ 11 படிச்சு பாருங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது. ஆம் சகோதரர்களே, பூமியானது சீர்கெட்டதா இருந்தது. 12 படிங்க. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். சரி சரி, போதும் சகோதரர். இங்கே என்ன சொல்கிறாரு? பூமி முழுவதும் அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க? கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். மாம்சம் யாவரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பூமி முழுவதும் கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த வார்த்தையை நம்ம படிக்கும் போது இங்கே ஒரு நிகழ்வு நமக்கு நல்ல ஆழமாக தெரியணும். ஏன்னா பூமி ஒரு கட்டத்தில் அது கெட்டு போய் கொண்டு இருக்குது. யாரால? மனிதனால் கெட்டு போய் கொண்டு இருக்கிறது. அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே ஒரு வருகை. எந்த வருகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை வருகிறது. ஏன்னா நோவா கிட்ட சொல்கிறாரு, நீ அந்த பேழையத்தை கட்டுன்றாரு. மழை வரப்போகுது. திட்டத்திட்ட எத்தனை வருஷம்? ஒரு 120 வருஷமாக அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, சொல்லி கொண்டு இருக்கிறாரு, பேழையமும் கட்டி கொண்டு இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இதில் நமக்கு ஒரு பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரோட 2ஆம் வருகைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? இப்போ பூமி முழுவதும் கெட்டு போய் கொண்டு இருக்குதா? நாம் சிந்திக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமி முழுவதும் எந்த வாழ்க்கைக்குள்ளே அவங்க போய் கொண்டு இருக்கிறார்கள் மக்கள்? இது நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நோவா தன் காலத்தில் அவன் நீதிமானாக இருந்தான்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த காலத்தில் நாம் யார் நீதிமான் அப்படின்னு நம்ம சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உடன்படிக்கை எடுத்த ஒவ்வொருவர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கை. நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம சிந்திக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு உடன்படிக்கை எடுத்தவர்கள் நிறையா காரணத்தை சொல்லி கொண்டு நாம் என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா, சோர்ந்து போயிடுவோம். நாம் சோர்ந்து போகக்கூடாது. இது நோவாவை நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா நோவா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்னா, நீதிமானாக வாழ்ந்தார், கர்த்தருக்கு உண்மையாக வாழ்ந்தார். அப்படி இருக்கும் போது நம்ம 14 படித்து பாருங்கள். அதிலே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14. நீர் கோபர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையில் அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறக்கணமாய் கீழ்பூசி. ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு பேழையை உண்டாக்கு. ஏன்னா பூமி எப்படி ஆயிடுச்சு? முழுவதும் கெட்டு போயிடுச்சு. நீ ஒரு பேழையத்தை உண்டுபடுத்து. அந்த பேழையத்தை உண்டுபடுத்தும் போது 18 படிங்க. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. அந்த நீதிமானுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. பேழையத்தை கட்டுன்றாரு, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துன்றாரு. ஆனாலும் உன் குடும்பத்தார் அப்படின்னா நமக்கு இங்கே நாம் அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பழைய ஏற்பாடு நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அங்கே எழுதப்பட்டிருக்குது பழைய ஏற்பாடு. ஏன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை நாம் என்ன பண்ணுனா ரிவைண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது இது நாம் பார்க்க வேண்டிய கடமைகள் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நீதிமானாக இருந்தார்கள். இன்றைக்கு நாமளும் நீதிமானா? அங்கே கடவுள் என்ன பண்ணார்? ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். நமக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்காரா? சிந்திக்கணும். அதே போல் அந்த பேழையத்தில் உன் குமாரனும் உன் மனைவிகளும் சேர்த்திக்கொள், அது இல்லாமல் மிருகங்களும் சேர்த்திக்கொள் அப்படின்றாரு. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நாம் எத்தனை பேர்த்தை சேர்த்து கொண்டு இருக்கிறோம்? நாம் சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் ஒருவரும்
தவிர்த்து வெளியே போகக்கூடாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீதிமானுக்கு சில வேலைகள் சொன்ன உடனே அந்த நீதிமான் எப்படிப்பட்ட வேலைகள் செய்கிறாருன்னா, ஒருபோதும் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவர் கரெக்டாக கீழ்ப்படிந்து அந்த பேழையை கட்டி அவர் என்ன பண்ணுறாருனா, மனைவி, பிள்ளைகள், அங்கே இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு. அப்போ அடுத்தது இன்னொரு குடும்பத்தை நாம் பார்க்கலாம். அதே நீங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. இங்கே எல்லாரும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த பைபிளில் இருக்கிற வார்த்தைகள்லாம் படிச்சிருக்கிறீங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் பற்றி நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், விசுவாசை தந்தை. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர், இங்கே நம்ம நீதிமான் பார்த்தோம், இங்கே விசுவாச தந்தை அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். 18, 5, 6, 7 இந்த 3 வசனத்தை படிங்க. நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். போது சகோதரி, இங்கே என்னன்னா, இங்கே ஒரு விசுவாசி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அவங்க அப்பா இறந்துட்டார். யார்? ஆபிரகாம் அவங்க அப்பா இறந்து அவர் எங்கே வராரு? கானான் தேசத்துக்கு வராரு. அப்போ கடவுள் சொன்ன வார்த்தையை கேட்டு அவரும் பாருங்கள், கானான் தேசத்துக்கு கடவுளோட வார்த்தை கேட்ட உடனே, அவங்க அப்பா இறந்த உடனே அங்கே எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வராரு, அவங்க சகோதரர்கள், மனைவிகள், பிள்ளைகள், ஆடு மாடு அனைத்துமே என்ன பண்ணுறது, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவங்க வழி பயணத்தை பண்ணி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் வந்த இடத்துல என்ன ஆயிருக்கணும்? சமாதானம் இருந்துச்சா? ஒரு கேள்வி எழும்புது இல்லைங்களா? அவங்களும் பாருங்கள், இங்கே நோவா பேழையத்தை கட்டினாரு, இங்கே என்ன பண்ணுறாரு, உலகத்தை அங்கே முதலாம் உலகத்தை பேழையில் கட்டி அங்கே என்ன பண்ணார், மழை பெய்ய வச்சு அதை அழிக்க போகிறாரு. அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் அங்கே கடவுளுடைய வார்த்தை கேட்டு வந்தார் இல்லைங்களா? அப்போ கூட இருந்த சகோதரன் என்னானா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? யார்? லோத்து. லோத்து என்னன்னாரு, கடைசி வரைக்கும் கூட இருந்தாருங்களா? அப்போ லோத்தோட மனநிலை எப்படி ஆனது? இந்த லோத்து எங்கேருந்து வந்தார் அப்படின்னா, அவர் நீங்கள் நல்லா அந்த ஆதியாகமத்தில் நீங்கள் 18 முழுவதும் நீங்கள் வாசிக்கும் போது, படிக்க வேண்டாம், ஏன்னு கேட்டிங்கன்னா முழுவதும் வாசிக்கும் போது தந்தை இறந்துறாரு. அவரோட தந்தை யார்? ஆபிரகாமோட தந்தை இறந்துறாரு. ஆனால் அதுக்கப்புறம் யாருன்னா இவர் தான் அந்த பொறுப்பு. அப்போ என்ன பண்ணுறாரு, தன்னோட குடும்பத்தை அத்தனையுமே கூட்டி கொண்டு கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வராரு கானான் தேசத்துக்கு. ஆனால் வரும்போது அங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த சமபூமியில் அவங்க இருக்கும் போது வாக்குவாதம் உண்டாகுது. யாருக்கு? ஆபிரகாம், அப்புறம் இவங்களுக்கு யார்? வேலைக்காரர்கள் இருக்காங்க இல்லைங்களா? யார் கூட? ஆபிரகாம் கூட இருக்கிற வேலைக்காரர்களும் லோத்து கூட இருக்கிற வேலைக்காரர்களும், அவங்களுக்கு 2 பேத்துக்குமே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வாக்குவாதம் உண்டாகுது. என்ன வாக்குவாதம்? மேய்க்கிறது, அந்த ஆடு மாடு பிரச்சனைகள் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, யார்? ஆபிரகாம் கூப்பிட்டு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அப்பா உனக்கு எனக்கு எந்த சண்டையும் வேணாம், நீ என்ன பண்ணுறன்னா, நீ ஒரு இடத்த பார்த்து நீ போய் செட்டில் ஆயிரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வேற ஒரு இடத்த பார்க்குறாரு. அந்த இடம் எந்த மாதிரி இடம்? சோதோகுமோரா இடம். அப்போ சோதோகுமோரா பட்டணத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் அங்கே போயிடுறேன் அப்படின்றாரு. இங்கே தான் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். நாம் நேரடியாக வசனத்தை படிக்கும் போது இவங்க பிரிவினை செஞ்சது, அங்கே போனது எல்லாம் கரெக்டு. ஆனால் இங்கே ஒற்றுமையாக இருந்த குழு, ஒற்றுமையாக இருந்தவர்கள் பிரிந்து போகிறார்கள். எப்படி பிரிந்து போகிறார்? அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்தது, அவங்க மேய்ப்பருக்கும் இவங்க மேய்ப்பருக்கும். ஆனால் தன் சகோதரன் தானே, சகோதரன் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் என்ன இவருக்கு? அப்போ என்னன்னா, அவங்களா ஒரு முடிவு ஏற்படுத்துகிறாங்க. எப்படி? நாம் தனித்து இருக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. கூட சகோதரன் தான், அந்த சகோதரன் பிரிகிறாரு.
அப்போ பிரியும் போது இங்கே நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டியது. அதனால தான் இயேசு கிறிஸ்து ஒலிவு மரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை ஒருவனும் வஞ்சிக்கக்கூடாது, நம்மளோட சிந்தனை கவனமாக இருக்கணும். ஒரு மனிதனும் நம்மளை வஞ்சிக்கக்கூடாது, சாத்தானும் வஞ்சிக்கக்கூடாது, நம் சிந்தனையும் கவனமாக இருக்கணும். அதை தான் இங்கே சொல்ல வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் பிரிந்து போய் என்ன ஆனார், அவரோட நிலை என்ன ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணத்தில் போகிறாரு, தங்குறாரு, இருக்கிறாரு, கொஞ்ச நாள் வாழ்கிறாரு. அந்த பட்டணத்தை பார்த்தவொடனே எப்படின்னா ஏதேன் தோட்டத்து போல இருந்தது அவரோட எண்ணத்துக்கு. ஆனால் அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமாக இருந்தது? கடவுளே வழிபடாமல் அவங்க எப்படி இருந்தாங்க? கடவுளை பற்றி தெரியாத ஜனங்க, பாவத்தில் முழுகி இருந்தவங்க. அப்போ அந்த பாவத்தில் முழுகி இருக்கிற இடத்தை இவர் சூஸ் பண்ணுறாரு. நான் அங்கே போகிறேன்ட்டு அவர் சூஸ் பண்ணுறாரு. சரி, அட்லீஸ்ட் அவங்க கூட மனைவி இருந்தாங்கல்ல, லோத்து மனைவி, அட்லீஸ்ட் அவங்க சொல்லியிருக்கலாம். இல்லை, என்ன சொல்லியிருக்கலாம்? வேண்டாம், நீ உங்கள் அண்ணனோட இருக்கலாம், அவரோட நம்ம சகோதரோடு இருக்கலாம், நம்ம அவரோட இருந்து அவர் சொல்கிற வார்த்தை கேட்டு கீழ்ப்படியலாம் அப்படின்னு எடுத்து சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. அவங்களே என்ன பண்ணாங்க, தன் கணவன் என்ன செய்கிறாரோ அவங்களுக்கு சந்தோஷம், சரி அந்த பக்கமே போகலான்னு சொல்லி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. போன நிலை என்ன ஆனது அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஆதியாகமே நம்ம எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 18 எடுத்துக்கிட்டிங்களா? அதில் அவர் சமைச்சு கொடுத்தாரு இல்லைங்களா? 19 எடுத்துக்கங்க. ஆதியாகமம் 19. ஏன்னா ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த தூதர்கள் வராங்க, இது ஒரு வருகை தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் வருகை பற்றி தான் இங்கே பேசுறது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒப்புமையாக இந்த குடும்பம் என்ற ஒரு தலைப்பில் பார்க்கும்போது குடும்பங்கள் பிரியக்கூடாது, ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. ஆதியாகமம் 19 1, 2, 3 வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயல் காலத்திலே சேதமுக்கு வந்தார்கள். லோத் சேதமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத் எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டம் குனிந்து, ஆண்டவர்மார்களே, அடியோனின் வீட்டுக்கு முன்பாக நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். ஆம் சகோதரர்களே, இங்கே 2 வசனத்துக்கு ஒரு விஷயம் நல்லா சொல்லுது பாருங்க. ஆபிரகாம் கேட்கும் போது அந்த தூதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, 18 எடுத்துக்கங்க, 18:5 படிங்க. நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். போது சிஸ்டர், இங்க என்ன சொல்றாரு, இங்க வாக்குவாதம்லாம் பண்ணல, அவரு வருந்தி கேட்கல. யாரு? தூதன் என்ன பண்ணாரு? இங்கதான் நம்ம நல்லா கவனமா இருக்கணும். அங்க என்ன பண்றாரு தூதன், சரி நீ சொன்னபடியே செய்யு அப்படின்னு சொல்லி நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு, இன்னொன்று அந்த 6வது வசனத்தை படிச்சு பாருங்க, டச் பண்ணுங்களேன். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடி என்றான். ஆம் சகோதரர்கள், பாருங்க, இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, சீக்கிரமா தீவிரமா ஓடி போய் அங்க சாராள் இடத்துல போய் பேசுறாரு, அவங்க மனைவி இடத்துல. நீ என்ன பண்ற, அப்பம் சுடு, 3 படி மாவு எடுத்து அப்பம் சுடு. அப்படியே உடனே அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, கீழ்ப்படுகிறாங்க. இங்கே இவரோட மனைவி என்ன ஆனது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 19 எடுத்துட்டீங்களா? அந்த 3 மட்டும் படிங்க போதும். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். பாருங்க, இங்கே என்ன பண்ணாரு, ஆபிரகாமோட மனைவி கிட்ட சொன்னாங்க, அவங்கெல்லாம் ஒரு குடும்பமாக செஞ்சு அவரை திருப்தியாக சாப்பிட வச்சாங்க. ஆனால் இந்த பக்கம் யார் என்ன செஞ்சாங்க, அவங்க மனைவியோட வார்த்தைகளே வரல. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அந்த மனைவி எப்படிப்பட்ட மனைவியாக இருக்கிறாங்க, தன் கணவனுக்கு கீழ்பட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் சத்தியத்துக்குள்ளே வந்த ஒவ்வொரு சகோதரர்களும் என்னன்னா, அது சகோதரர்களாகட்டும் சகோதரிகளாகட்டும், கணவன் மனைவிக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த எச்சரிக்கை எதுக்காக, தன் குடும்பத்தை காப்பாற்றணும். ஒருத்தர் மட்டும் ரசித்தா போதுங்களா? மனைவி ரசிக்க வேண்டாமா? பிள்ளைகள் ரசிக்க வேண்டாமா?
அப்போ கூட இருக்கவங்க ரட்சிக்க வேணாமா? இந்த வசனத்தை நம்ம கவனிக்கும் போது பாருங்க, லோத்து மட்டும் தான் என்ன பண்ணுறாரு, சமைச்சு அந்த தூதர்கிட்ட கெஞ்சுறாரு, நீங்கள் வாங்க. ஆனால் அந்த தூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை நான் வழியிலே நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னுக்குள்ள அவர் கெஞ்சி அவர் என்ன பண்ணார், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தான் அங்கே பிரச்சனைகள் ஆகுது. தங்கும் போது என்ன பண்ணுறாங்க, சோதோகுமாரா பட்டணத்தில் இருக்கவங்க பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருமே வந்து அந்த கதவை தட்டுறாங்க, அவங்கள அனுப்புங்கள், நாங்கள் சந்திக்கணும்னு சொல்கிறாங்க. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பாடம். அப்படி இருக்கும்போது இது ஏன் நம்ம குறிப்பாக எடுக்கிறோம், நம்ம குடும்பம் என்ற விஷயத்தில் நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த குடும்பம் ஒருத்தர் 2 பேர் ரசிக்கிறதுக்கெலாம் இங்கே இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து மணவாட்டிக்கிட்ட சொல்கிறார் ஒலிவு மரத்தில், ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அப்படின்னா உங்கள் குடும்பத்தாரும் பாருங்கள், நீங்களும் வாங்க, உங்கள் குடும்பத்தாரும் வாங்க, பிள்ளைகளை கூட அவர் கூப்பிடுவார், பிள்ளைகள் என்னிடத்தில் விடுங்கள் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் நேரடியாக நீங்களாம் பார்க்கும்போது நம்ம கவனமாக இந்த ஆபிரகாமை பற்றி பார்த்தோங்கன்னா அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுன்னா ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க மனைவி அப்பம் சுட்டு தராங்க, அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் கொடுத்துட்டு போகிறாரு. பிள்ளையே இல்லை, அவங்களால பிறக்கவே முடியாது, ஆனால் ஒரு பிள்ளையை ஆசீர்வாதம் பண்ணி போகிறாங்க, ஈசாக்கு பிறக்கிறாருன்ட்டு. ஆனால் இங்கே என்ன ஆனது, இந்த பட்டணம் என்ன ஆனது, அந்த பிக்சர் மட்டும் போடுங்க. அந்த பட்டணம் என்ன ஆனது அப்படின்னா தன் மனைவி என்ன ஆனாங்க அப்படின்னா அந்த மனைவி வந்து எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க, அந்த குடும்பத்தை சார்ந்து கணவனோட சார்ந்து அந்த மனைவி இருந்தாங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் அவர் தூதர்கள் என்ன பண்ணார், இவர் தாமதம் பண்ணி கொண்டு இருந்தார். அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணார், தூதர்கள் சொல்லும் போது இவர் தாமதம் பண்ணி கொண்டே இருந்தார் லோத்து. ஆனால் அப்பயும் அந்த தூதர்கள் சொல்கிறாங்க, உன் மருமக்களும் போய் கூட்டிகிட்டு வா, உன் மருமகங்களும் கூட்டிகிட்டு வா, எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு தான் இந்த திட்டம். ஆனால் என்னாச்சு, அவர்களும் வரல. கடைசியில் என்ன ஆகி போச்சு, இவர் தாமதம் பண்ண பண்ண கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க தூதர்கள். கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீங்கள் திரும்பி பார்க்காதன்னு ஒரு கட்டளையும் கொடுக்குறாரு, நீங்கள் திரும்பி பார்க்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் என்னாச்சு, லோத்தோட மனநிலை என்னாச்சு, லோத்தோட மனைவியோட திரும்பி பார்த்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பொருள், நகை, பணம், வீடு, வாசல் எல்லாமே. இதில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியும் கண்டிப்பாக, இது சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்போ நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம் அதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ அந்த பணம், பொருள், நகை, அங்கே இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாமே அழிந்து போகுதா, சரி அங்கே என்ன தான் நடக்குதுன்னு இப்படி திரும்பி பார்த்துருக்காங்க. திரும்பி பார்த்தோன்னே உப்பு தூணாயிட்டாங்க. அப்போ கடவுளோட வார்த்தை கேட்குறவங்களுக்கு என்ன ஆகுது, அங்கே ஜீவன் கிடைக்குது. அப்போ ஆதாம் பாருங்க, ஆதியாகமத்தில் ஆதாம் மனைவி என்ன செய்தாங்க, இதை புசிக்கக்கூடாதுன்னு கடவுள் சொன்னார். ஆனால் சாத்தான் என்ன பண்ணா, நீங்கள் சாக மாட்டீங்க, ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த பழத்தை கடவுள் சாப்பிட வேணாம்னு சொன்னார், சாப்பிட்டீங்கன்னா செத்துருவீங்க, சாவு வருன்ட்டார். ஆனால் இங்கே சாத்தான் ஆப்போசிட்டாக சொல்கிறாரு, சாவ மாட்டீங்க. அப்போ அவங்க அம்மா வஞ்சிக்கப்பட்டாங்க. ஆனால் இங்கே இவர் நோவா என்ன பண்ணுறாரு, கர்த்தர் சொன்ன உடனே எல்லா வேலையும் செய்கிறாரு, மக்களுக்கும் போய் அந்த சுவிசேஷத்தை சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அவங்க மூலிமா யார் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா எல்லாமே, அப்படின்னா அவங்க குடும்பத்தார், மனைவி, பிள்ளைகள், பசங்கள் எல்லாமே ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் இங்கே ஆபிரகாம் பார்த்திங்கன்னா, ஆபிரகாம் ஒரு விசுவாசி, கடவுளோட வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அவர் வந்தார். ஆனால் அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு கிடைச்சது, அவருக்கு வந்து ஒரு மகன் கொடுத்தார். ஆனால் இங்கே லோத்தோட நிலை என்ன ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் இல்லை. அவர்கள் மலைக்கு ஓடி போனார்கள். அதுக்கப்புறம் அவங்க ஹிஸ்ட்ரியில் எங்கே இருக்குது, அது கொஞ்சம் கடினமாக இருக்குது இல்லைங்களா. அப்போ அது பார்க்கும்போது எந்த லெவலில் இருக்குது. அப்போ அதே தான் இங்கேயும் நாம் கூடியிருக்கிற ஒவ்வொரு மக்களும் எங்கேருந்து நம்ம வந்தோம், எந்த நோக்கத்துக்காக வந்தோம், எதற்காக அழைக்கப்பட்டோம், எதற்காக நம்ம உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம். அப்போ நம்மளோட நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கமாக இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படிந்து நாம் நடக்கிறோமோ, இல்லை உலகத்தை பார்த்து நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோமோ. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த உப்பு தூணாக நம்ம மாறக்கூடாது என்ற ஒரு எச்சரிப்பில் தான் இந்த பாடங்கள். சரி சகோதரர்களே, இந்த பழைய ஏற்பாடு போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறையா படிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம புதிய ஏற்பாடு கடந்து வரலாம். இப்போ புதிய ஏற்பாடு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்பதாக புதிய ஏற்பாடு படிக்கும் போது ஒரு முன்பதாக ஒரு வசனத்தை படிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தலைப்புன்னு படிங்க, தலைப்பு மட்டும் படிங்க. மார்க்கு, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். போதும் சிஸ்டர்.
இப்போ இந்த மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒருவனும் வஞ்சிக்கப்படாத எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லக்குள்ள நாம் இது வரைக்கும் பழைய ஏற்பாடெலாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை கேட்டவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனால் அதை மீறி தன்னோட சுய இஷ்டத்துக்காக நடந்தவங்க நிலை என்ன ஆனதுன்னா அந்த லிஸ்ட்டில் வரல. அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம மார்க்கில் எது வரைக்கும் நம்ம படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் எடுத்துக்கங்க, 13ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனத்தை படிங்க. அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீசர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் நிறைவேற்றும் காலத்துக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். போதும் சிஸ்டர். இப்போ இந்த 4 வசனத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்போது இங்கே என்ன பண்ணுறாருன்னா அவரோட வருகையில் என்னென்ன சம்பவத்தை நடக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம் நடக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா சீசர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேவாலயத்தை காட்டுறாங்க. இந்த தேவாலயத்தை பாருங்கள், இது எப்படிலாம் கட்டியிருக்கிறாங்க, எப்படிலாம் ஜோடிச்சிருக்காங்க பாருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அந்த தேவாலயத்தை பார்த்துட்டு தான் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. இவைகள்லாம் பார்க்குறீங்களே, ஒரு கல்லில் மேல் ஒரு கல் விழுந்து போயிடும் அப்படின்னா அது இடிக்கப்பட்டு போகிற காலங்கள் ஒன்று தீர்க்கதரிசியாக அவர் சொன்னார். இந்த தீர்க்கதரிசியாக ஒன்று சொன்னாருங்களா. 3 வந்து பார்த்திங்கன்னா அங்கே எத்தனை பேர் வந்து விசாரிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க, 4 சீசர்கள் இருக்காங்க. அந்த 3ஆவது வசனம் மட்டும் படிங்க சிஸ்டர். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து. போதும் சிஸ்டர், பாருங்க, அவர் இடத்தில் தனித்து வந்து இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. 4 பேருமே ஒலிவு மரத்துக்கு போயிருக்கிறாங்க. அவர் கர்த்தர் உக்காந்து சொல்கிறாரு, பாருப்பா இவைகள்லாம் பார்க்குறீங்களா, இதெல்லாம் இடிஞ்சு போயிட்டு சொல்லிட்டாரு. அடுத்தது 4ஆவது வசனத்தில் என்ன சொல்கிறாருங்கன்னா, இவைகள்லாம் எப்போ வந்து நிறைவேறும், கேள்வி பாருங்கள், எப்போ நிறைவேறும். அதான் மத்தியில் கூட படிக்கிறோம்ல, நீங்கள் வருகைக்கு, உங்களோட வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் எப்போ, என்ன அடையாளம் அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் தான் இங்கேயும் எழுதியிருக்கிறாரு, என்ன அடையாளம், இது எப்பொழுது நடக்கும் அப்படின்னு கேட்கும் போது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மத்திய லைனாக படிக்க வேண்டாம், ஒரு வசனத்தை மாற்றி நம்ம படிக்கலாம். ஏன்னா 1 by 1 நம்ம மாற்றி படித்தா தான் நமக்கு ஓரளவுக்கு புரியும். இப்போ அதே எடுத்துக்கங்க, 14 படிச்சுக்குங்க. மார்க்கு 13, 14. அதேதான் சிஸ்டர். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்கத்தக்கதாக இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். பாருங்க, அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்க வரும்போது என்னென்ன நிகழ்வு நடக்கும், இதோட அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்களா. இங்க என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து, 14ஆவது வசனத்துல ஒரு கேள்வி எழும்புது. தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவர்கள் சிந்திக்கணும் அப்படின்னா என்ன சிந்திக்க சொல்றாரு. அப்போ நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அப்போ நம்ம எப்படி என்ன சிந்திக்கணும், எதனால் சிந்திக்கணும். அதுவும் பாருங்க, யூதேயால இருக்கிறவங்க மலை மேலே ஓடிப்போங்கள்ன்றாரு. இப்போ நம்ம சேலத்தில் இருக்கிறோம், நாம் என்ன மலை மேலே ஓடுங்கன்னு சொல்கிறாரா? அப்படி இல்லை. யூதேயால இருக்கிறவர்கள் அப்படின்னா அங்கே யூதர்களுக்கு தானியேல் வந்து ஒரு சொப்பனம் கண்டார் இல்லைங்களா, அந்த யூதர்களுக்கு சில காரியத்தை வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, வாசிக்கிறவர்கள் சிந்திங்கள். அப்போ என்ன நடக்க போகுது, அதுதான் அந்த காலம், என்ன நடக்க போகிறது. அப்போ யூதேயால இருக்கிறவங்க மலை மேலே ஓடிப்போங்கள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு கேள்வி எழும்பணும். அப்போ என்னவா இருக்கும், அப்போ எப்படிப்பட்ட காலமாக இருக்கும். அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, உங்களுடைய வருகைக்கு என்ன அடையாளம் தானே கேட்டாங்க. ஆனால் இங்கே இவர் சொல்கிறது தானியேலை பற்றி பேசுகிறாரு. அப்போ தானியேலை பற்றி சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு ரகசியம் அங்கே உள்ளே இருக்குது. அந்த ரகசியத்துக்கு அடையாளம் என்ன, பொருள் என்ன. அப்போ வாசிக்கிறவர்கள் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு.
ஏன் அந்த அடையாளத்தை நாம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைனாக படிக்கிறதோட இன்னொன்று பாருங்கள், 28வது படிங்க. 13:28. அத்தி மரத்தில் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இலங்கிய தோன்றிய துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவியுங்கள். ஆம் சகோதரி, பாருங்க, இங்கே சொன்னது என்னன்னா, தானியேல் சொன்னானே வாசிக்கிறவர்கள் சிந்திங்கள் சொன்னார். அடுத்த வசனம் நம்ம கீழே போகிறோம் இல்லைங்களா, 28ல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அத்தி மரம் துளிர்விடும், அவங்களுக்கு வசந்த காலம் ஆகும்ன்றார் இல்லைங்களா. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, இந்த அத்தி மரத்துக்கும் தானியலுக்கும் என்ன சம்பந்தம் நாம் யோசிக்கணும். இப்போ நீங்கள் 1 by 1 படிக்கும் போது அந்த முழு அதிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது 13ஆம் அதிகாரம் முழுவதும் தான் இப்போ நம்ம பார்க்கறது. அந்த 13ஆம் அதிகாரத்தில் அவங்க சீசர்கள் கேட்டது இந்த உலகத்தின் முடிவை பற்றி கேட்டாங்க. உலகத்தோட முடிவு, அந்த அழிவு, இதை தான் கேட்டாங்க. தானியேல் சொன்னானே வாசிக்கிறவன் சிந்திக்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் அதிலே நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது அத்தி மரம் துளிர் விடுது, இளங்கிளைகள் துளிர் விடுது. அப்போ இதுக்கு முன் இந்த அத்தி மரம் யார்? நம்மளோட கேள்வி. இந்த அத்தி மரம், அதுவும் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, அது ஃபர்ஸ்ட் லைனே படிங்க சிஸ்டர். அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். போது சிஸ்டர், பாருங்க, ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள்ன்றாரு. அப்போ அங்கே நான் நல்லா யோசிக்கணும், நம்ம படிக்கிறவங்க அத்தனை பேருமே. ஏன்னா நம்ம எதுக்காக வந்திருக்கணும், தேவனோட வார்த்தை கேட்க, அதன்படி நடக்க இந்த குடும்பமாக வந்திருக்கிறோம். அப்போ வாசிக்கிறவன் சிந்திக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஊமையில் என்ன இருக்குது அப்படின்னா, அத்தி மரம் துளிர் விடுது. அந்த அத்தி மரம் யார்? நமக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா. அது யாரும் இல்லை, நம்ம இஸ்ரவேல் தான். இஸ்ரவேலை தான் அது குறிக்கும். ஏன்னா அந்த தேசத்தை பார்த்து தான் சொல்கிறாரு, மலை மேலே ஓடிப்போங்கள், பாலாக்கும் அருகுறுப்பு வரும்போது மலைகளுக்கு ஓடிப்போங்கள். அதுக்கு கீழே 15 படிங்க சிஸ்டர். அந்த பாலாக்கும் அருகுறுப்பு நீங்கள் படிச்சிங்க இல்லைங்களா, அது கீழே 16, 17. 15 படிச்சிருங்க. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டுக்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. ஆம் சகோதரர்களே, பாருங்க, அந்த நாட்கள் அப்படின்னா நம்ம யோசிக்கணும், எந்த நாட்கள் அப்படின்னா நல்லா கேட்டுக்குங்க. அந்த அதிகாரம் முழுவதும் அவரோட வருகையை பற்றி பேசுகிறார். அந்த வருகையில் ஒரு முடிவு பற்றியும் பேசுகிறார். அந்த முடிவு எப்படின்னா, ஒரு தேசத்துக்கு அடையாளமாக பேசுகிறார். ஒரு தேசம் இருக்குது, அந்த தேசம் யாருன்னா இஸ்ரவேல். அந்த அத்திமரம்ன்றது இஸ்ரவேல் மக்கள். அது துளிர்ந்துருச்சுன்னா ஏற்கனவே அவங்களுக்கு என்னாச்சு, அந்த மரம் காஞ்சி போய் அந்த இலையெல்லாம் விழுந்துருச்சு. எந்த காலம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க அரெஸ்ட் பண்ணி கிபி 70 ஒரு விஷயம் நடந்தது. அந்த 2ஆம் அதிகாரம் படிச்சிங்க இல்லைங்களா, இந்த கட்டடத்தை பார்க்குறீங்களே, ஒரு கல்லில் மேலே ஒரு கல் விழுந்து போயிடும். அது எப்போ? தீத்துராயன் காலத்தில் அது விழுந்துருச்சு. தீத்துராயன் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆனது? அதுக்கப்புறம் எங்கே வந்தாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் தேசம்னு ஒன்று கிடைச்சது. எப்போ கிடைச்சது பாருங்கள், 1948 அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சது. அப்போ போனவங்க மீண்டும் தேசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த தேசத்தில் வந்தவர்கள் என்ன ஆனாங்க, அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அந்த சுதந்திரம் வற்ற உடனே அந்த அத்தி மரம் துளிர், அதுதான் அந்த ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஊமையில் சரியான நிறைய விளக்கம் இருக்குது. நம்ம இது சின்னதாக இந்த பாடத்தை எடுக்கனால தான் கம்மியாக நம்ம பேசுறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அற்றி மரத்தில் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அவர் யாருன்னா இஸ்ரவேல்கள். அவங்களுக்கு ஒரு தேசம் கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு 1948 சுதந்திரம் கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே இன்றைக்கி அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு அந்த நிலையை நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இஸ்ரவேல் தான் இன்றைக்கி நம்ம கெடிகாரமாக இருக்குது. அங்கே தான் நம்ம பார்க்கணும், அந்த கெடிகாரம் எப்படிப்பட்டது, கெடிகாரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையை நோக்கி அங்கே பார்க்கும் போது கர்த்தருடைய வருகை அங்கே இருக்குதான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறார், அத்தி மரத்தில் ஒரு ஊமை கல்லுங்க. அங்கே வசந்த காலம் வந்த உடனே அவர் எங்கே வராரு அப்படின்னு நம்ம படிக்கும் போது அதே நீங்கள் எடுத்துக்கங்க. மார்க்கு 13:29 படிங்க.
அப்படியே இவைகள் சமீபமாய் இருக்கிறதை நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் எருசலேமுக்கு வருகின்றார் என்று அறிவீங்கள். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அத்தி மரம் துளிர் விட்டுச்சு, அவங்களுக்கு தேசம் கிடைக்கப்பட்டது. இப்போ இன்னைய வரைக்கும் அவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஆலயம் இல்லை. பாருங்க, இது துளிர்விடும் போது யார் வருவாங்க? கர்த்தர் இயேசு 2ஆம் வருகை பேசுகிறாரு. அப்போ அந்த வருகை வருது, அங்கே அவர் வாசல் அருகில் வந்திருக்கிறார், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சபைக்கு சொல்கிறாரு. புரியுதுங்களா? அவர் ஒலிவு மரத்தில் என்ன சொன்னார்? எச்சரிக்கையாக இருன்னு சொன்னார் இல்லைங்களா? அதே வார்த்தை நீங்கள் அப்படியே மனசில் வச்சுக்கணும். என்னோட வருகையில் இதெல்லாம் நடக்குதுப்பா, அவங்க துளிர் விடுவாங்க. துளிர்ந்து விட்டால் நல்லது தானே. யாருக்கு வசந்த காலம்? சபைக்கா இல்லை அவங்களுக்கா? ஒரு கேள்வி வச்சு பாருங்க. அவங்களுக்கு தான் வசந்த காலம், நமக்கு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு செக்கு உங்களுக்கு வச்சுருக்காரு கடவுள். என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலாக்கும் மறுகுறுப்பு அந்த ஒரு வாரம் அளவும் அவர்கள் கொண்டு வருவார்கள். இப்போ புரியுதுங்களா? பாலாக்கும் மறுகுறுப்பு அங்கே வரப்போகுது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஆலயம் இல்லை. 1948 சுதந்திரம் கிடைச்சாலும் ஆலயம் இருக்குதா? ஆலயம் இல்லை. அப்போ ஆலயத்தை எழுப்புவார்கள். 3 வருஷம் சமாதானம் சொல்லி உடன்படிக்கை ஏற்படுத்துவார்கள். அதுக்கப்புறம் 3 வருஷம் என்ன ஆகும்? பாலாக்கும் மறுகுறுப்பு நிற்கும். இது சபைக்கு சொல்கிறாரு. சபையே நீங்கள் விழித்திருங்கள், சபையே நீங்கள் காத்திருங்கள், சபையே நீங்கள் தூங்காதீங்கள். அப்போ இஸ்ரவேலை கவனிங்கள். இந்த அத்தி மரத்தில் ஒரு ஊமையை கண்டுபிடிங்கள். இந்த ஊமையில் தான் சில விளக்கத்தை வச்சிருக்காரு தேவன். அப்போ குமாரன் வருகையில் இந்த சமூகத்தை நாம் பார்க்கும்போது இன்றைக்கி இஸ்ரவேல்கள் தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருந்து கொண்டு இருக்குது. அவங்க எது வரைக்கும் பிடிச்சி கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ கூட ஒரு போர் நடந்து முடிஞ்சு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த செய்திகள் போய்கொண்டு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, அது அவங்களுக்கு சாதகமாக. இன்னும் நிறையா பேர், இன்னும் நிறையா தேசங்களை ஒப்பந்தம் பண்ணுற காலங்கள் வரப்போகுது. அப்போ எல்லாருமே நாங்கள் சமாதானமாக ஆகிவிட்டோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் வரப்போகுது. அப்போ தான் உங்களுக்கு அந்த பாலாக்கும் மறுகுறுப்பு தெரியும். அப்போ சபை இருக்குமானா சபை இருக்காது. அப்போ இது எந்த வருகையை பற்றி பேசுகிறாரு? இப்போ நமக்கு புரியுதுங்களா? இந்த ஊமையில் சில விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க வளர்ந்துருவாங்க, ஒரு விக்கிரம் வரப்போகுது, இந்த உலகமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஆக போகுது. அப்போ நான் வாசல் அருகில் வருகிறேன். அப்போ வாசல் அருகில் வந்து விட்டார்னா சபை இருக்குமா இருக்காதுங்களா? உண்மையுள்ள சபை இருக்குமா இருக்காதான்னு ஒரு கேள்வி வச்சுக்கங்க. அடுத்த பாடத்தில் கூட நம்ம அதை கவனமாக நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வாசல் அருகில் வந்துட்டார். அடுத்த விஷயம் நீங்கள் படிக்கலாம். 30 படிங்க. 29 படிச்சிட்டிங்க, 30 படிங்க. இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம் சகோதரர்களே, இவைகள்லாம் நடந்து போகும்போது இந்த சங்கதி ஒளிந்து போகாது. எந்த சங்கதி? யூதர்கள் தான். 1 சபை, ரெண்டுமே இங்கே பேசுகிற மாதிரி இருக்குது. இவைகள்லாம் ஒளிந்து போகாது. அதாவது இந்த சங்கதிகள் இருக்கிற வரைக்கும் ஒளிந்து. அப்படின்னா இந்த சங்கதிங்கன்னு ஒன்று இருக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு 30. அது 31 படிச்சிருங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆமாம், வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது. அப்போ நமக்கு ஒரு எச்சரிக்கை அவர் எடுத்து கொடுக்குறார் கர்த்தர். அப்போ என்னன்னா, ஒலிவு மரத்தில் உட்காந்து இருக்கும் போது சீசர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கப்பா, இந்த மாதிரி ஒரு காலங்கள் வரப்போகுது. அந்த காலத்தில் என்னென்ன சம்பவத்தை நடக்குதுன்னா, தானியேல் சொன்னதை யோசிச்சு பாருங்கள். தானியேல் அதுக்கு கீழே யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் அத்தி மரத்தை கவனிங்கள். அந்த அத்தி மரத்தில் ஒரு ஊமையை பார்த்துட்டிங்கன்னா என்னோட வருகை உங்களுக்கு சமயமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? விழித்திருக்கணும். அப்போ விழித்திருக்குன்னா எப்படி விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். ஏன்னா இந்த உலகம் அதுக்கப்புறம் விழித்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் 5ஆவதுக்கு போயிருங்க. அதே மார்க் 13:5 படிங்க. ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி. 6 படிச்சிருங்க சிஸ்டர். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஆமாம், அநேக பேத்த வஞ்சிக்க போகிற காலங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ இருக்குதா? அப்படிதான் இந்த வசனம் வந்து பேர் சபைக்கு தானே சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் பேர் சபைக்கு தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தான் இந்த வசனம் பொருந்தும்.
ஆனால் அங்கே பாருங்கள், அங்கே சில வார்த்தைகள் சொன்னாருங்களே, இந்த சங்கதி ஒளிந்து போகாதுன்னா அவங்க செலுசெலுப்பாக ஆயிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு சபையிலும் இது செய்யணும்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும், இல்லைன்னா அந்த சபையே இருக்காது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சரின்னு ஏற்றுக்குவீங்கல்ல? அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. அது படிங்க சிஸ்டர் 6. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஓகே, இந்த ஒரு வசனமே நமக்கு தெளிவாக சொல்லுது. நானே கிறிஸ்து என்று அநேக பேத்தை வஞ்சிப்பார்கள். அதனால தான் மலை மேலே சொன்னார், வஞ்சிக்காத எச்சரிக்கையாக இருங்கன்றார். இங்கே அதான் சொல்கிறாரு. அப்போ அநேக பேர் வஞ்சிப்பார்கள், நானே கிறிஸ்து அப்படின்னா அங்கே ஒரு வேலை நடக்க போகுது. அந்த வேலைக்கு தான் எச்சரிக்கையாக பேசுகிறாரு. அடுத்தது நீங்கள் 21க்கு போயிடலாம் சிஸ்டர். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஆமாம், கடைசி வரைக்கும் நம்ம நம்பக்கூடாது. ஏன் நம்பக்கூடாது? உதாரணத்துக்கு அதுக்கு தான் நான் வந்து நோவாவை காட்டினேன். 120 வருஷங்கள். அப்பா, நம்மளால் ஒரு மாதமே தாங்க முடியல. ஏன் 1 மணி நேரம் பொறுமை இல்லை? 1 மணி நேரம் வேணாம், அரை மணி நேரம் பொறுமை இல்லை. எப்படா இந்த பாடத்தை முடிப்பாங்க, நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூட இருக்கோம். புரியுதுங்களா? அப்போ நிலை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் அவர் சொல்கிறாரு. அதே நீங்கள் 22 படிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஆமாங்க, கூடுமானா தெரிந்து கொண்டவர்கள். யார் அந்த தெரிந்து கொண்டவர்கள் அப்படின்னா சபை மக்கள் தான். சபைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிற ஓட்டங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு. கூடுமானால் தெரிந்து கொண்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். அதை தான் அவர் சொல்கிறாரு. அடுத்தது 3 படிச்சிருங்க சிஸ்டர், 23. நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். பாருங்க, அங்கே ஆதாமு காலத்தில் ஆதாம் சொன்னாரா இல்லையோன்னா, ஆனால் கடவுளோட வார்த்தை இருக்குது அந்த கனியை புசிக்கக்கூடாதுன்னு. ஆனால் இங்கே பாருங்க, நம்மளுடைய மணவாளன் சொல்லியிருக்கிறார், இதோ உங்களுக்கு முன்பதாக சொல்லிவிட்டேன். இப்போ புரியுதுங்களா? இதோ உங்களுக்கு முன்பதாக சொல்லிவிட்டேன் அப்படின்னா அவர் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்தா வந்தார்ல, ரட்சகராக வந்தார் இல்லைங்களா? இதோ நான் முன்னாலே உங்களுக்கு சொல்லிட்டேன்பா. ஏன்னா உயிர் தெளிந்து அவர் போயிடுவார். திரும்ப ஒரு காலம் வருது இல்லைங்களா? அது வரைக்கும் வெயிட்டிங் தான் சபை. அதான் சொல்கிறாரு, முன்னாலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம மார்க்கு 13:7 படிக்கலாம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள். பாருங்க, யுத்தங்கள் செய்திகள் வரும். ஆமாம், வந்துட்டு இருக்குது. இன்னைய வரைக்கும் நீங்கள் பேப்பரை பாருங்கள், டிவி பாருங்கள், எல்லாம் தெரியும். யுத்தங்கள் எங்கெங்கே யுத்தங்கள் நடக்குது, இன்னும் யுத்தங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அடுத்தது இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. பாருங்க, ஆனாலும் முடிவு உடனே வராது அப்படின்னு சொல்லிட்டாருங்களா? அடுத்தது 8 படிக்கலாம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். இன்னைக்கு கூட ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி கொண்டு இருக்கிறார்களா? ஆமாம், எழும்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் நடந்து கொண்டு தான் இருக்குது. போர் எல்லாமே நடக்குது. நிலநடுக்கங்கள், பஞ்சங்கள் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்குது. கொள்ளை நோய்கள் எல்லாமே வந்து கொண்டு தான் இருக்குது. கர்த்தர் சொன்னது, அந்த ஒலிவு மரத்தில் இருந்து சொன்னது அத்தனையுமே ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டே இருக்குது. ஆனாலும் முடிவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது மத்திய 13:7 படிச்சிருங்க சிஸ்டர். 7 படிச்சிட்டிங்களா? ஓகே, போதும். இப்போ 19 வந்துருங்க சிஸ்டர். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். ஆமாம், அந்த நாட்கள் உபத்திரம் இருக்கும்ன்றாரு. அந்த உபத்திரம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, உலகம் சிருஷ்டிக்கும் போது அந்த மாதிரி இல்லையாட்டிருக்குது. அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மோசமான கட்டத்தில் இருப்பார்கள். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நிறைய வீடியோஸ்லாம் நீங்களாம் பார்ப்பீங்க சும்மா இருக்கும் போதெல்லாம். அப்போ அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க கற்பனைக்கு வரணும். எப்படி வரும்னா, நம்ம வேதத்தையும் வாசிக்கணும், உலகத்தில் என்ன நடக்கணும் அதையும் கண்டுபிடிக்கணும். ஏன் அதெல்லாம் பார்க்க சொல்கிறேன்னா, கடவுளை எப்படி சிருஷ்டித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாபம் விட்டார் இல்லைங்களா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏவாளுக்கு எப்படி குழந்தை பிறந்தது? வலியோடு தானே பெற்றாங்க. ஆனால் இன்னைக்கு ரோபோட்டுன்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் இப்போ ரோபோட் வந்துக்கிட்டு இருக்கு.
இந்த ரோபோட் வந்து நல்லதா கெட்டதா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் கடவுளுக்கு ஆப்போசிட்டாக உருவாயிட்டு இருக்குது. கடவுள் கொடுத்த நேரடியான ஆசீர்வாதத்தை அவங்க எடுக்கல. இவங்க சுயம் அதான் பாருங்க, சுயம் எனக்கு சொகுசு, அந்த சொகுசை தான் அவங்க விரும்புகிறாங்க, இன்பத்தை விரும்புகிறாங்க. சுற்று இன்பத்தைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சொகுசு, இதை விரும்புகிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கஷ்டப்பட்டால் தான் அதோட பலன் என்னன்னு தெரியும். அதுதான் கர்த்தர் அந்த இடத்துல ஒரு சாபம் கொடுத்தாரு ஸ்ரீக்கு. ஆனால் இங்கே கஷ்டமே இல்லாமல் புள்ள பேக்க, அந்த பிள்ளை எப்படி அப்படின்னா, அந்த பாருங்கள் அதில் ஒரு கருவு செலுத்துகிறாங்களாம். அந்த கருவு எப்படி இருக்குதான், நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்களோ அந்த மாதிரி அது நல்ல ஞானம் உள்ள பிள்ளையாக வரணும்னா அது மாதிரியே கொண்டு வருவானா குழந்தைய. இல்லை இது அடாவடியாக இருக்கணும், ராட்சசனாக இருக்கணும் அப்படின்னா அது மாதிரியே கொண்டு வருவானா. பார்த்துக்குங்க, இது என்ன இது? அப்போ இவனோட சிஸ்டிப்பு எப்படி இருக்குது, மனிதனோட சிஸ்டிப்பு. அப்போ இந்த அக்குரமும் நிறைய போகுது. அதுதான் அங்கே தீர்க்கதரிசியாக அவர் சொல்கிறாரு. இருக்கிறதுலே பெரிய தீர்க்கதரிசி யாருன்னா நம்ம இயேசு கிறிஸ்து தான். அவர் சொன்னது அத்தனையும் நடக்குதுன்னா, ஆமாம் நடந்து கொண்டே வந்து கொண்டே இருக்குது. அப்போ அவரோட வருகை எப்படி இருக்கும், நம்ம எதிர்பார்த்து கண்ணோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ நம்ம 20 படிச்சலாம் சிஸ்டர். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். அப்படியே 24 படிச்சுங்க, 25 படிச்சிருங்க. நீங்களோ எச்சரிக்கையாய் 24 அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். ஆமாங்க. இப்போ இதில் இந்த வசனத்தில் கூட ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. நம்ம படிக்கும் போதெல்லாம் யோசிக்கணும் சிந்திக்கணும்னு சொல்கிறாரு இல்லைங்களா. கண்டிப்பாக படிக்கணும், யோசிக்கணும், சிந்திக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வானம் தத்துவத்தை அசைக்கப்படும், அடுத்தது நட்சத்திரங்கள் விழுகப்படும் சொல்கிறார் இல்லைங்களா. இந்த நட்சத்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யாருங்க அப்படின்னா லூசிபர் கூட்டத்தார்கள். ஏன்னா பவுல் அடிக்கடிக்க சொல்கிறாரு இல்லைங்களா. அவர் என்ன சொல்கிறாரு, மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் அல்ல, அந்தகார லோவாதியோட நமக்கு பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. அதை தான் இங்கே பேசுகிறாரு. வானத்தின் நட்சத்திரங்கள் அதை விழுகப்படும் அப்படின்னா அவங்களாம் எப்படி இருந்தாங்க, ஆதியில் பூமியை சிருஷ்டிக்கும் போது எல்லா நட்சத்திரங்களும் எல்லா தூதர்களும் வந்து ஆடி பாடினாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு நட்சத்திரம்னு ஒரு பேர் இருந்துச்சு இல்லைங்களா, விடிவெளி நட்சத்திரம், லூசிபர். அப்போ அந்த நட்சத்திரத்தை கூட்டத்தாரங்களாம் என்னது, அதுதான் சொல்கிறாரு, இந்த நட்சத்திரங்களாம் விழுக போகிற காலம் அது, அந்த கடைசி காலம். அப்போ அந்த விழுக போகும்போது இந்த நட்சத்திரங்கள் விழுந்துடும், ஆனால் இங்கே இருக்க நட்சத்திரங்கள் அங்கே போகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இருக்கணும் நம்ம. சரி, அடுத்த வசனத்தை படிக்கலாம் சிஸ்டர். அப்பொழுது மனுஷகுமாரன் இல்லை 27 படிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். பாருங்க, அந்த வசனத்திலே நம்மளுக்கு நிறைய விஷயத்தை பேசுறாரு. அங்க நட்சத்திரங்கள் விழுந்துரும், ஆனா இங்க 4 மூலையில இருந்து தூதர்களை வர வைத்து என்ன பண்றாரு, அது படிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு அழகா பேசுது பார்த்தீங்களா. எந்த கடைசியில் இருந்தாலும் சரி சபை கூட்டி சேர்ப்பார். அப்போ நம்ம தைரியமாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயப்பட வேண்டாம். ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்கணும், விழித்து இருக்கணும், ஒருவனும் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நம்ம மற்றவங்கள சொல்கிறதையும் கேட்கவும் வேண்டாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாம தான் இறங்கி வேலை செய்யணும். நம்ம அதுக்காக தான் வந்திருக்கிறோம். அப்போ நாமளே என்ன பண்ணணும், வேதத்தை கற்றுக்கொண்டு வேதத்தில் இருக்க வார்த்தைகளை என்ன எனக்கு என்ன சொல்லுது, நான் சபையாக வந்திருக்கிறேனே, இந்த சபை என்ன செய்து கொண்டு இருக்குது, அவரோட வார்த்தை கீழ்பட்டு கரெக்டாக செயல்படுதா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். அடுத்தது நீங்கள் 26 படிச்சிருங்க. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். மேகத்தோடு காண்பார்கள். அடுத்தது நீங்கள் 33 படிச்சிருங்க சிஸ்டர். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமாம், அந்த காலம் நமக்கு அறியாது, தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நோவா காலத்துலேயும் அதே தான் நடந்தது. போய் 120 வருஷம் சொன்னார், கேட்கல. கடைசியில் அவங்களோட நிலை என்ன ஆனது அப்படின்னா, மழை வந்து அவங்கள வாரி கொண்டு போன வாட்டி தான் உணர்றாங்க. அதே போல தான் அக்காலத்தில் படிங்க சிஸ்டர்.
அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமா, பாருங்க, இங்க தான் ஒரு குழு கொடுக்குறாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜெபம் என்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதம் மாதிரி. அது இந்த ஆயுதத்தை நான் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டோம்னா இந்த உலகம் ஆயுதம் தான் என் கைக்கு வரும். அப்போ இந்த ஆயுதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா ஜெபம், தானியேல் போல ஜெபம். தானியேல் அவங்க மக்கள்லாம் சிறைப்பட்டு போகல, அவர் அழுந்து கேட்குறாரு, என் மக்களை விடுதலை பண்ணுங்கன்ட்டு. அப்போ அந்த 70 வாரம் நம்ம படிக்கும் போது அதெல்லாம் அந்த தானியேல் புக்கை படித்தவொடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதெல்லாம் பெரிய சாப்டர். அப்போ அந்த விஷயத்தில் நம்ம எப்படி இருக்குன்னா, ஜெபத்தில் நம்ம கண்ணும் கருத்துமாக இருந்து ஞானமுள்ள ஜெபத்தை கொண்டு கேட்கணும். நம்ம அடுத்தது 34 படிச்சிருங்க சிஸ்டர். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். ஆமாங்க, இங்கே பாருங்க, ஒரு முக்கியமான இங்கே ஒரு விஷயம் சொல்றாரு. வேலைக்காரர்களுக்கு அவங்களுக்கு தன் வேலைகள், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வேலைலாம் இருக்காதுங்க. சபை ஓட்டத்தில் எல்லாரும் இல்லை நான் தான் சபை நான் தான் சபை நான் தான் சபைன்னு எல்லாரும் நினைக்க முடியாது. இங்கே அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு. அந்தந்த வேலையை கரெக்டாக விழித்திருந்து செய்தால் போதும் அப்படின்றது இந்த வசனம் பேசுது. அடுத்தது நம்ம 35 படிச்சிடலாம் சிஸ்டர். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். பாருங்க, அந்த வீட்டு எஜமான் எப்போ வருவார்னு தெரியாது. அப்போ நம்மளாம் யார்? ஒரு வேலைக்காரர்களாக நம்ம வந்திருக்கிறோம். அப்போ வந்தவர்கள் என்ன பண்ணோம்? அந்த வீட்டு எஜமான் எத்தனை மணிக்கு வருவார்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணால் விழித்திருக்கணும், எச்சரிக்கையாக நம்ம விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் 36 படிச்சிருங்க சிஸ்டர். 36, 37. நீங்கள் நினையாத வேளையில் அவன் உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். பாருங்க, இந்த கீழே கடைசி 37 இருக்கு இல்லைங்களா, இங்கே சபைக்கும் சொல்றாரு, அங்கே இருக்க கூட்டத்துக்கும் சொன்ன மாதிரியே இருக்குது. என்னன்னு சொல்றாருன்னா, அது மீண்டும் படிங்க சிஸ்டர். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன். பாருங்க, எல்லாருக்கும் சொல்லுகிறேன் அப்படின்னா இங்க ஒரு கீ மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப உங்களுக்கும் சொல்லி இருக்கிறோமா, உங்களை பின்பற்றி வருகிறார்கள் இல்லைங்களா. இப்போ எப்படின்னா, இயேசுன்னு ஒருத்தர், அதாவது பிதாவாகிய தேவனோட குமாரனை பின்பற்ற கூட்டம் யாருன்னா அப்போஸ்தலர்கள் போய் ஊழியம் பண்ணாங்க இல்லைங்களா, சுவிசேஷம். அங்கிருந்து ஒரு கூட்டங்கள் வருது இல்லைங்களா. அதுதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன். அந்த ஓட்டத்தில் ஓடுற அத்தனை பேத்துக்கும் அதை சொல்றாரு, ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். சரி, இந்த எச்சரிப்பு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. அவரோட வருகை தான், இந்த வருகைக்கு அடையாளமாக நாம் லூக்காவை பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக லூக்கா ஏன் படிக்கிறோம்னா இங்கே ஒரு சில காரியத்தை பற்றி அவர் தெளிவாக சொல்லிட்டே போயிட்டார் லூக்காவில். அதை போல் இருக்க வேண்டாம்னு சொல்லி தான் நமக்கு ஒரு எச்சரிக்கையும் தராரு. படிக்கலாம், லூக்கா 17ஆம் அதிகாரம். லூக்கா 17 26 32. சரி, 26 படிங்க. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். ஆமாங்க, அது அப்படியே 27 படிச்சிருங்க. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் எல்லாரையும் அழித்து போட்டது. ஆமாங்க, எல்லாத்தையும் அழிச்சு போட்டுச்சு. அடுத்தது நீங்கள் 28 படிச்சிட்டிங்களா? 28 படிச்சிருங்க. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். பாருங்க, இதுலேயும் ஒரு எச்சரிக்கை தான் நம்ம சொல்றாரு. அதே மாதிரி நீங்கள் 30 படித்து முடிச்சிருங்க. லோத்து சேதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்தில் இருந்து அக்னியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. போதும் சிஸ்டர். அதே போல மனுஷகுமாரன் வருகையில் இதெல்லாம் நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, அன்பு சகோதர சகோதரிகளே, அவரோட வருகையில் ஒரு எச்சரிக்கை நமக்கு சொல்லியிருக்கிறார். யாருக்கிட்ட? சீசர்கள் வழியாக. இப்போ சீசர்கள் வழியாக அங்கே விசாரிக்கும் போது நம்ம பார்க்கும்போது என்ன நடக்குது? இன்றைக்கி நம்ம சபை ஓட்டத்தில் ஓடிக்கொண்டவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு.
எப்படி நடக்குன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது, அப்புறம் சோதோகுமாரா பட்டணத்தில் நடந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 32 மட்டும் படிங்க சிஸ்டர். 32. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். போதும் சிஸ்டர். பாருங்கள், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னா நம்மளோட குமாரன் வருகையில் இதெல்லாம் நீங்கள் ஒப்புமை பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊமையோட விளக்கம் என்னென்னா, அவங்களுக்கு தேசம் கொடுக்கப்பட்டது, அது இன்னும் நடக்க போகலை, ஆனால் நடக்க போகுது. தேசம் கொடுத்தாச்சு, சுதந்திரம் வாங்கிட்டாங்க, ஆனால் பாலாக்கும் மறுகுறிப்பு வந்திருக்குதா, அவங்க ஆலயம் கட்டிட்டாங்களா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? அவங்க கட்டிட்டாங்கன்னா எப்போ வேணாலும் கட்டுவாங்க, ஏன்னா ரெடியில் இருக்கிறாங்க. முன்னைய காலத்தில் நினச்சிங்களே 46 வருஷமாக ஆலயம் கட்டினாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போலாம் அவங்க சரி ஓகே அப்படின்னா ஒரே நாளில் கட்டுறதுக்கு அளவுக்கு அவங்கக்கிட்ட பணம் பொருள் எல்லாமே இருக்குது, அனைத்தும். புரியுதுங்களா? அப்போ சபை இருக்குமா இல்லையான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அருகுறுப்பு வரும்போது சபை முன்னாலே எடுத்துரும். யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுறாங்களோ, உண்மையாக நடக்கிறார்களோ அந்த சபை மக்களை எடுத்துக்கொள்ளும். அதுக்கு நமக்கு ஒரே ஆயுதம் என்னென்னா ஜெபம். அந்த ஜெபம் கடைசியாக ஒரு தடவை பார்த்தலாம், லூக்கா 18. அது ஒரு சின்ன ஒரு ஊமை தான், அந்த ஊமையை மட்டும் பார்த்துடலாம். 18:1-2 படிங்க சிஸ்டர். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். பாருங்க, அவன் எப்படி இருந்தானா, தேவனுக்கு பயப்படாமல் மனுஷனை மதிக்காமல் இருந்தான். அது கீழே படிங்க சிஸ்டர். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். ஒரு விதவையும் இருந்தால் படிங்க. அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். ஆமாங்க. இப்போ என்ன பண்ணுங்க, 6 படிங்க. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். ஆம் சகோதரிகள், போதும். இப்போ பாருங்க, அந்த பட்டணத்தில் ஒருத்தன் இருந்தான், அவன் கடவுளையும் மதிக்க மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டானா. ஆனால் அந்த விதவி ஓயாமல் போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கனால என்னாச்சு, கடைசியாக அந்த அநீதிக்காரன் என்ன பண்ணால் நியாயம் தீர்க்க ரெடி ஆகிட்டான். அதுக்கு கீழே நீங்கள் படிச்சிங்கன்னா, அது கீழே படிங்க சிஸ்டர். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆம் சகோதரர்களே, அப்போ அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அப்போ கடைசி காலத்தில் நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்? அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருந்து நாம் வாழ நாம் கடமைப்பட்டிருக்கோம். பொறுமையோடு கேட்ட யாவருக்கும் பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாக. ஆமென்.